ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெங்காயம் தக்காளி தொக்கு பார்க்க போகிறோம். பாருங்கள், வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். பாருங்கள், எண்ணெய் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். இதுக்கு எண்ணெய் தான் கொஞ்சம் நிறைய தேவைப்படும். அப்போ தான் வந்து கெடாமல் இருக்கும். நம்ம எங்கேயாவது ட்ராவல் போனால் கூட இந்த சட்னியை நம்ம ஒரு நாளைக்கு ஃபுல்லாகவே வெளியே வச்சுருக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. எண்ணெயிலே நல்லா வேகணும். பார்க்கலாம் வாங்க. நான் வந்து உளுந்தும் சீரகமும் தாளிச்சிக்கிறேன். நீங்கள் கடுகு போட்டுக்கோங்க. பாருங்கள், சீரகம் உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு, நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சிச்சு. நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கணுங்க. ஸ்லோலியே வச்சு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா தீங்கிற போது தீயக்கூடாது. ஆனால் இந்த எண்ணெயிலேயே நல்லா வேகணும். அது பாருங்கள், வெங்காயம் வந்து நம்ம போட்டப்போ எப்படி இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயில் வதங்கி கொஞ்சமாக ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தூள் உப்பு இருந்தால் போட்டுக்கோங்க. கல் உப்பு கொஞ்சம் கரையத்துக்கு இதாகும். ஏன்னா நம்ம இதில் தண்ணி போட்டு கொதிக்க வைக்க போகிறது கிடையாது, எண்ணெயிலேயே வதங்க போகிறது. ஸோ இதுக்கு தூள் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா வாயில் வச்சு பார்த்துருந்தீங்க, அப்புறமே கொஞ்சம் கூட நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி போட்டதுக்கப்புறம் இது மாதிரி ரெண்டும் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் தனி மிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். சாம்பார் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி போட்டு மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் இது மாதிரி வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தூள் உப்பு இதை காரம் இதெல்லாம் போதுமான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எண்ணெயிலே இது வேகணுன்றனால கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இதே மாதிரி கலந்து விட்டுட்டு இதுலேயே நல்லா வேகணும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. நல்லா எண்ணெயெல்லாம் சதன்னு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இதுலேயே வேகணும். ஸ்லோவில் வச்சு இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்து நல்லா எண்ணெயிலேயே எப்படி கதன்னு ஆகிடுச்சு பாருங்கள். ஃபுல்லாக எண்ணெயிலே தான் வேகணும். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் தோசைக்கு சப்பாத்திக்கு இதுக்கெலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எங்கேயாவது ட்ராவல் பண்ணணும்னு சொன்னீங்கன்னாக்கா இதை வந்து நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனால் ஒரு நாள் ஃபுல்லாக கெடாது. ஆனால் தண்ணி ஊற்றவே கூடாது. ஃபுல்லாகவே எண்ணெயிலே நல்லா வதக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், வானெல்லாம் நல்லா ஒட்டாமல் எப்படி சட்னி எப்படி வந்துருக்கு பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி தொக்கு ரெடி. இது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லாம். முக்கியமாக நம்ம ட்ராவல் அப்போ இது மாதிரி பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்னொரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.